வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான அப்டேட். சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம கார்த்திக் அண்ட் அரவிந்த் சுவாமி, ராஜ்கிரண் இவங்களோட காம்போல வெளியில வரப்போற மெய்யழகன் படத்தோட அபிஷியல் ட்ரெய்லர் வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு பாடல்லாம் ரொம்ப பிடிச்ச படம், நம்ம கமல்ஹாசன் சார் பாடின பாட்டு எனக்கு இருக்கு. அந்த பாட்டுக்காகவே அந்த படம் பார்க்கணும்னு நினைச்சோம். நடுப்புற ஒரு டீசர் விதை விட்டு இன்னும் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட காம்போ எனக்கு சரி கார்த்திக் சாரோட அந்த டயலாக் டெலிவரிலாம் வேற லெவலில் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு மாமா மச்சானோட உறவை அழகா பிரதிபலிச்சிருப்பாங்க. டைரக்டர் யாரு சும்மாவா சொல்லணும், 96ங்கிற ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்த டைரக்டர். ஸோ இந்த படத்தை பார்த்துக்குருமா? ஓகே, ட்ரெய்லர் பார்த்துருவோம். பிறகு அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணுவோம். 1 2 3 வாங்க. அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்களுக்கு ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னு தெரியலையே. டேய் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம். ஓல்ட் மேன், ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுவியா? உங்க கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். அடிக்கிறாங்களா எல்லாம் ஆயிரம் கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் குஸ் வராங்க பாப்போமா? பாப்போமா? இது வந்து போற இந்த ஒரு நாள இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான் புசு புசுன்னு இட் இஸ் தி வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தம் ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். யூவா. Are you happy? Very happy. நீ happy? Double happy. தான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான சார் ஹோல்ட் ஆன் ஈடின்றி வாழும் ஒரு நிமிஷம் தான். யாரோ சொந்தம் யாரோ சொந்தம் யாரா இவனோ எதிர்பாராமலே தலைப்பாசம் யாரோ. எல்லாம் இறந்த காலமாத்தா, கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். அப்பா சார், இதான் படம், இதாங்க ட்ரெய்லரு. இப்படி இருக்கணுங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையிலும் பயங்கரமாக மாசு, பயங்கரமான ஒரு ஆக்ஷன், பயங்கரமான ஒரு வெட்டு தூக்கு, அது என்ன சொல்லுவாங்க, பாம் பிளாஸ்ட், அது இது லொட்டு லொசுக்குன்னு பார்த்து சே என்னடா உட்காரி, இதுதான் படமா? இனிமே இப்படிதான் வரப்போதா இண்டஸ்ட்ரி? இனிமே இதை பார்த்து தான் நம்மளும் கற்றுக்கணும் போல இருக்கு. ஆகுனா வெட்டணும், ஆகுனா குத்தணும், ஆகுனா அதை பண்ணு இதை பண்ணி இப்படியே போயிட்டு இருக்கிற காலத்தில் திடீர்னு ஒரு 96ன்னு ஒரு படம் விட்டாரு. அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு காதல், அவ்வளோ ஒரு அழகான ஒரு பிரதிபலிப்பு, அவ்வளோ ஒரு அழகான ஒரு அந்த எடுத்த விதம், மேக்கிங், அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் அந்த படம் வந்து எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப இப்போ ஒன்றும் ஆக்டர்ஸுங்களுக்கு பிடிச்ச படம், சமீபத்தில் பார்த்து வியந்து பார்த்த படம்னா 96 அப்படின்ட்டு அப்படிங்கிறதுக்குள்ள பதில் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து அப்பப்போ அப்பப்போ வந்துட்டு இருக்கிறதுனால தான் இன்னமும் அங்கங்கே மக்கள் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த படம் மெய்யழகன் அப்படிங்கிற அந்த படத்தோட டைட்டில் ஒரு டைம் நம்ம முன்னாடியே போன வீடியோவில் சொல்லி தான் நினைக்கிறேன். சும்மா அப்படியே ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறும்போது இந்த போஸ்டரை பார்த்தேன். நம்ம அரவிந்த்சாமி அண்ட் இவங்க 2 பேரும் சைக்கிளில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படி போகும்போது ஒரு ஸ்டில்லு பார்த்துட்டு, என்னடா படம் மெய்யழகன் ஒரு படம் இப்போ வருது, இப்படி ஒரு படம் வந்துச்சா, இனி வரப்போதா, என்னடா அப்படின்னு தெரியாமே இருந்துச்சு. அப்புறமேட்டு தான் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த போஸ்டர் மட்டும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீசரில் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அது எப்படி சொல்கிறேனே தெரியல, ஒரு
பாண்டிங், அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு சென்டிமெண்ட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம இதுதான்டா வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும். வாழ்க்கைக்கு வந்து ஒரு சினிமா மூலியமா ஒரு மனுஷனுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த வந்து அழகான விஷயத்த சூப்பரா திணிக்கிறான். எப்பேற்பட்ட எவனா சொல்லி கூட கேட்காத ஒரு விஷயத்த சினிமா மூலியமா பிடிச்ச நடிகர் சொன்னா கேட்டுப்பாரு. அது ஒரு ஒரு விஷயம் எனக்கே தெரியும். நம்மளே வந்து 90ஸ்ல அதுக்கு முன்னாடியே சரி, எல்லாரும் அந்த படத்தை பார்த்து பார்த்து அது மாதிரி வாழணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு ஹீரோயின்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒய்ஃப் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அவங்க நினைப்பாங்க. இது மாதிரி ஒரு ஃபேமிலி நம்ம கிடைச்சா நல்லா இருக்குமே, இப்படி நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நம்ம இப்படிலாம் வளர்க்கணும், இப்படி நம்மளுடைய மனசை வந்து அப்படியே கொண்டு போகிறது சினிமா. அந்த வகையில எனக்கு இந்த மெய்யழகன் அந்த ட்ரெய்லரே பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. அவங்க பேசிக்கிட்ட விதம், மாமா மச்சாங்கிற உறவு, அவங்களுடைய அண்ணி அக்கா சொல்லுவாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஊருக்கு போக பயப்படுறீங்களா, அங்கே போனால் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற உறவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அழுதுருவீங்கிற பயத்தில் போக மாட்டேங்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போது ஒரு உள்ள வராரு. அவர் கவனிக்கிற விதம், வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு மாப்பிள்ளையா அவரை வந்து கவனிக்கிற விதத்துல அவங்களுடைய அந்த அழகு, அந்த அந்த அன்பை கொட்டி கொடுக்கறதுல அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ கடைசியா ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை நடக்குது, அதில் ஒரு சாங் நம்ம கமலஹாசன் சாரோட வாய்ஸ்ல அந்த சாங்குக்கு அந்த சீக்வன்ஸ் கேட்கும் போது அதில் இவரோட ட்ரெய்லர்ல, நான் படத்தை சொல்ல ட்ரெய்லர்ல அரவிந்த் சாமியோட அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டே போயிட்டு இருக்காரு. போகும்போது டக்குன்னு அந்த விஷயத்தை பார்த்துட்டு அவருடைய ஆக்ஷன், அவருடைய அந்த ரியாக்ஷன் மாறும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் வரும்போது எந்த ட்ரெய்லருக்கு ஒரு தடவை பேச மாட்டேன், ஓகே நல்லா இருக்கா அது இப்படி அப்படின்ட்டு போயிடுவேன். பட்டு ஆனால் இந்த ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ படம் வந்து 27ஆம் தேதி ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு படம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு நிறைய விஷயங்களை வந்து வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். அடுத்தவங்க நம்மளோட குந்தையர்கள் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். பட் ஒரு படமா பார்க்கும்போது அந்த படத்தோட பாதிப்பு வந்து நம்மளோட 2 மணி நாள் திருவிடாம தவிக்க வைக்கல. அது மாதிரி படமா இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ படம் டெஃபினெட்லி பார்த்துட்டு நம்ம பார்த்தா உங்களுக்கே புரியும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக பேசியிருக்கோமா, எப்படி ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில முடிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் முடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீட்டை திரும்ப சந்திக்கிறேன். என்னுடைய ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.